அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/7/2025 முதல் 14/9/2025 வரை ஒரு 48 நாட்களுக்கு கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய 3 பார்வைகள் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களையும் கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும் பலன்களையும் முதல்ல காணலாம். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பூமி, சகோதரம், மங்களம். சரியான வயதில் திருமணம் நடக்கணும், சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கணும், சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாது. அப்படின்னா சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தான் அட்ரஸ் கரெக்டாக இருக்கும், நிலையான இருப்பிடம் அமையும். கன்னி ராசியில் செவ்வாய் வந்தால் கடலை வற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. கன்னியில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு கடல் அளவு பிரச்சனைகள் உண்டாகும் என்று அர்த்தம். கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்டுக்காடு, வானம் பார்த்த பூமி, தண்ணீர் வசதி, தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நிலம்தான் அமையும். மழை பெஞ்சினா வெள்ளம் பண்ணலாம், மழை இல்லாமல் காய்ஞ்சினா கரம்பா அப்படியே கிடக்கும். மலை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் நிலத்துக்கு பக்கத்தில் நிலம் சொத்துக்கள் அமையும். புறம்போக்கு நிலம் இவங்க இடத்துல பக்கத்தில் இருக்கும். போர் போட்டாலும் கிணறு வெட்டினாலும் எதிர்பார்த்த மாதிரி தண்ணீர் வசதி அமையாது. இவங்க பக்கத்தில் இருப்பவர்கள், வீட்டை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைக்காரர்களாக, பகையாளியாக, ஒற்றுமை இல்லாமல் தான் இருப்பாங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது. திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது. காட்டுக்கு நிலத்துக்கு போகக்கூடிய தடப்பாத்தியமும் சரியாக இருக்காது. சொத்து மூலம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க இருக்கும். அப்படி இல்லைன்னா கடன் இருக்கும். கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார். கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு அதிக போராட்டங்களை கொடுத்து விடுகிறார். கோச்சாரத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்கள் பார்வையோ பாவக்கிரகங்கள் தொடர்போ அடுத்த 48 நாட்களுக்கு இல்லை. கடந்த 45 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் கேதுவோடு இணைந்து ராகு சனி பார்வையில் அமர்ந்திருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா விமான விபத்து, காவல்துறை சார்ந்து பிரச்சனை, அரசியல் கட்சிக்குள் பிரச்சனை, கிட்னி சார்ந்த பிரச்சனையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறது. அடுத்த 48 நாட்கள் கன்னிராசியில் செவ்வாய் பகவான் தனித்து அமர்ந்திருப்பார். அவங்கவங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான். ராசி அதிபதி சனி பகவானுக்கு முழு பாவ கிரகம். ராசிக்கு 7வது வீட்டிலே கடந்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்தார். நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில், வாழ்க்கை துணையிடம், உடல் ரீதியாக கூட அதிக பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடும். ஏன்னா கும்பராசிக்கு ஜென்மராசியிலே சனி ராகு இணைவு. 2 பாவகிரகங்கள் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது புத்தி குறையும்,
நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக எதையும் வந்து செயல்படுத்த முடியாது. எடுத்த காரியங்கள், செல்கின்ற காரியங்கள் பல தடவை முயற்சி செய்யணும், உடனே வந்து வெற்றி ஆகாது. கும்ப ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா சாகசம் பண்ணுறது, விளையாட்டு போட்டி பந்தயங்கள் கலந்துக்கிறது, நீங்கள் வந்து அதிர்ஷ்டங்களை நம்புறது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். கம்முன்னு நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருப்பது நல்லது. வேடிக்கை மட்டும் பாருங்கள். மற்றவர்களுக்கு போய் பரிந்து பஞ்சாயத்து பண்ணுறது, மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் போடுறது, மற்றவர்களுக்காக நீங்கள் போய் முன்னிற்பது அடுத்த 48 நாட்கள் கும்பராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது ஆயுதத்தால், மிஷின் இயந்திரத்தால், வண்டி வாகனத்தால் சிறு சிறு விபத்து, காயங்கள், இரத்தம் வர அளவு கூட அல்லது அறுவை சிகிச்சை செய்து கட்டு போடுற மாதிரி உடம்புல காயங்களை உண்டாக்கும். குடும்ப பெண்கள் வீட்டில் வந்து சமைக்கும்போது காய்கறி வெங்காயம் அரியும் போது கத்தியில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கையில் கீழே காயம் பட்டுக்கும், இரத்தத்தை ஏற்படுத்தி விடும். கோச்சாரத்தில் ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அடுத்த 48 நாட்கள் உங்கள் உடலில் இருந்து ஒரு சொட்டு இரத்தனாச்சும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிடும். கும்பராசிக்கு சனி ராகு இணைவு ஜென்மத்திலே இருக்கும்போது 8வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது படித்து கொண்டிருப்பவர்கள், பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். வேலை தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓவர் டியூட்டி பார்ப்பதை இந்த கால நேரத்தில் தவிர்க்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடமோ பெற்றோர்களிடமோ கோச்சிக்கிட்டு தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் கூட வரும். கோச்சாரத்தில் ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது மனோதைரியம் வேண்டும். தைரியமாக தன்னம்பிக்கையாக அடுத்த 48 நாட்கள் கும்பராசி இளைஞர்கள் செயல்பட வேண்டும். திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணையிடம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிலம் சொத்துக்கள் உள்ளவர்களுக்கு வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாயுடைய 4ஆம் பார்வையால் கும்பராசிக்கு 11வது வீட்டை பார்வை செய்கிறார். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி லாபங்கள் உண்டாகும். 11வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் வீடு கட்டுவாங்க, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. உங்கள் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டாகும். மூத்த உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு உண்டாகும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை கும்பராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் பார்வை விழும்போது பெரியோர்களாக இருந்தால் சரி, உங்களை விட வயது குறைந்தவர்களாக இருந்தால் சரி, பணிந்து செல்வது நல்லது. வாடா போடா அப்படிங்கிறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, இதெல்லாம் வந்து அடுத்த 48 நாட்கள் கும்பராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். பேச்சுவார்த்தையின் மூலமே சண்டை சச்சரவுகள் வரும். ஒரு சிலர் வந்து வேலை தொழில் விஷயமாக குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை தைரிய வீரியஸ்தானமான கும்பராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது.
ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யுங்க நல்ல காரியங்களுக்கு. கூட்டாளிகள் நண்பர்களிடம் கவனமாக இருங்க. நண்பனுக்காக பரிந்து பேசுவது, ஜாமீன் கையொப்பம் போடுறது, கடன் வாங்கி தருவது, இதெல்லாம் கும்பராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். கெஞ்சறான், அழுவுறான், பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது அப்படின்னு உதவி செஞ்சிங்கன்னா உபத்திரங்கள் பல சேரும். கும்பராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. செவ்வாய் 8வது வீட்டில் இருக்கும்போது உடலில் மறைமுகமான சில வியாதிகள், நோய் தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குருபகான் பார்வை இருக்கிறது. கும்பராசி என்பர்களுக்கு குரு பார்வை இருக்கும்போது தலைக்கு தலைபாகோடு போயிடும். 1008 பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து கடந்து விடலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்வாசியில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.